இருக்கிறது. இன்று அவைகளை அமுல்படுத்த முடியாது. ஏராளமான வசனங்கள் நாசிகளாக சட்டங்களை மாற்றக்கூடியவைகளாக இருக்கிறது. ஏராளமான வசனங்கள் முத்தலக்காக பொதுவானவைகளாக இருக்கிறது. இன்னும் ஏராளமான வசனங்கள் அந்த பொதுவான தன்மைக்கு விளக்கம் அளிக்கின்ற குறிப்பாக்கப்பட்ட முக்கையதான வசனங்களாக இருக்கிறது. இன்னும் ஏராளமான வசனங்கள் முஜ்மல் மூடலாக சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னும் சில வசனங்கள் முஃபஸ்ஸல் விளக்கம் அளிக்கப்பட்டவைகளாக இருக்கிறது. ஏராளமான வசனங்கள் முஹ்கம் சட்டம் உறுதிப்படுத்தப்பட்டவைகளாக இருக்கிறது. ஏராளமான வசனங்கள் முத்தஷாபிகாத் குழப்பமானவைகளாக இருக்கிறது. எத்தனை நாசிகுகள் குர்ஆனில் உண்டு, எத்தனை மன்சூகுகள் குர்ஆனில் உண்டு, எத்தனை முஜ்மல், எத்தனை முகையத், எத்தனை முத்லக், எத்தனை முஃபஸ்ஸல், எத்தனை முஹ்கம், எத்தனை முத்தஷாபிகாத் என்பதை விளங்காத மக்களுக்கு குர்ஆனை பற்றி வாய் திறப்பதற்கே அருகதை இல்லை. அப்படிப்பட்ட மிகப்பெரிய தகுதியை பெற்றவர்கள்தான் இந்த குர்ஆனுடைய விளக்கம் பெற்றவர்கள். அவர்களிடம்தான் நீங்கள் உங்களுக்கு தெரியாத மார்க்க விஷயங்களை கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும் என்று இந்த வசனம் குறிப்பிடும் போது நம்முடைய இமாம்கள் எல்லாம் 4 இமாம்கள் இவர்களெல்லாம் இந்த தகுதிக்கு மேலே பெற்றவர்களாக இருக்கிறார்கள். எவ்வளவு தகுதி குர்ஆன் ஆராய்ச்சி செய்வதற்கு தேவை இருக்கிறதோ அதை விட அதிகமாக பெற்றிருக்கிறார்கள் என்பதை அவர்களுடைய காலகட்டம் சாட்சி பகர்கிறது. அவர்களுக்கு பிந்திய இமாம்கள் அவர்களுடைய தகுதியை பார்த்துவிட்டு அவர்களுக்கு சாட்சியம் வழங்குகிறார்கள். இவர்கள் பொருத்தமானவர்கள், இவர்கள் தகுதியானவர்கள், இவர்களிடம் நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அதே நேரத்தில் மதுஹபுகளை பின்பற்ற வேண்டாம் என்று சொல்பவர்கள், நீங்கள் ஒவ்வொருவரும் சொந்தமாக ஆராய்ச்சி செய்யுங்கள் என்று சொல்பவர்கள் தங்களை இமாம்களாக மாற்றிக்கொள்கிறார்களே தவிர தாங்கள் பின்பற்றப்படுகின்ற மனிதர்களாக மாற்றப்படுகிறார்களே தவிர மக்கள் ஆராய்ச்சி செய்கின்ற சூழ்நிலையை நம்மால் பார்க்க முடியவில்லை. இங்கே சுன்னத்து ஜமாஅத்துக்கும் வஹாபிசத்துக்கும் இடையிலுள்ள வித்தியாசம், மதுஹபுகளை மறுப்பவர்களுக்கும் மதுஹபுகளை பின்பற்றுபவர்களுக்கும் இடையிலுள்ள வித்தியாசம் என்ன என்பதை நாம் பார்க்கும்போது சுன்னத்து ஜமாஅத்தை சார்ந்தவர்கள் இமாம்களை, தகுதியுள்ள இமாம்களை பின்பற்றுகிறார்கள். வஹாபிகள் தகுதி இல்லாத போலிகளை பின்பற்றுகிறார்கள் என்ற வித்தியாசத்தை தான் நம்மால் பார்க்க முடிகிறது. எனவே இந்த வசனம் சூரத்து நஹ்லின் 43வது வசனம் மதுஹபுகளை பின்பற்ற வேண்டும் என்ற வலிமையான ஏவலை காட்டக்கூடியதாக இருக்கிறது. சகோதரர்களே, மீண்டும் பாருங்கள், அல்லாஹு தஆலா சூரத்து நிசாஇன் 83வது வசனத்தில் கூறுகிறான், وَإِذَا جَاءَهُمْ أَمْرٌ مِنَ الْأَمْنِ أَوِ الْخَوْفِ أَذَاعُوا بِهِ وَلَوْ رَدُّوهُ إِلَى الرَّسُولِ وَإِلَى أُولِي الْأَمْرِ مِنْهُمْ لَعَلِمَهُ الَّذِينَ يَسْتَنبِطُونَهُ مِنْهُمْ وَلَوْلَا فَضْلُ اللَّهِ عَلَيْكُمْ وَرَحْمَتُهُ لَاتَّبَعْتُمُ الشَّيْطَانَ إِلَّا قَلِيلًا. மதுஹபுகளை பின்பற்றுவதற்கான உறுதியான ஏவலை உட்படுத்துகின்ற வசனமாக நம்மால் இதை பார்க்க முடியும். அல்லாஹு என்ன சொல்கிறான்? وَإِذَا جَاءَهُمْ أَمْرٌ مِنَ الْأَمْنِ أَوِ الْخَوْفِ, மக்களுக்கு ஏதாவது ஒரு நிம்மதி மக்களை வந்தடைந்து விட்டால், அவில் ஹவுஃபி அல்லது ஏதாவது ஒரு அச்சம் மக்களை அணுகிவிட்டால், அதாஉ பிஹ் அவர்கள் அதை விளம்பரப்படுத்துகிறார்கள், அவர்கள் அதை பகிரங்கப்படுத்துகிறார்கள், எல்லா மக்களிடமும் அதை போட்டு உடைத்து விடுகிறார்கள். அதே நேரத்தில் அப்படி அவர்கள் செய்யாமல் வலவ் ரத்தூஹு அவர்கள் அந்த விஷயத்தை திருப்பி இருந்தால், இலா ரசூலி அல்லாஹுடைய ரசூலின் பக்கம் திருப்பி இருந்தால், இலா உலில் அம்ரி மின்ஹும் அந்த மனிதர்களில் நின்றும் ஏவல் உடையவர்களின் பக்கம் திரும்பி இருந்தால், லஅலிமஹு அல்லதீன யஸ்தம்பித்தூனஹு மின்ஹும் அந்த மனிதர்களில் நின்றும் ஆராய்ச்சி செய்யக்கூடிய மக்கள், ஆராய்ச்சி செய்வதற்குரிய தகுதியை பெற்ற அறிஞர்கள் அதை அறிவார்கள். இதனுடைய விளக்கம் என்ன, இதனுடைய சட்டம் என்ன, இதை பகிரங்கப்படுத்த வேண்டுமா வேண்டாமா, இதை எப்படி கடைபிடிக்க வேண்டும், இதை கடைபிடிக்க வேண்டியதன் முறை என்ன என்பதை அவர்கள் தெரிவார்கள்.
அவர்கள் அதை சொல்லிக் கொடுப்பார்கள். அல்லாஹ் என்ன சொல்கிறார்? ஏதாவது ஒரு விஷயம் நமக்கு கிடைத்து விட்டால் நாம் இந்த வசனத்தை மதுஹபுகளை பின்பற்றுவதற்கான ஆதாரமாக சொல்லும் போது அதை மறுக்கக்கூடிய வகாபிகள் ஒரு பதிலை இங்கே சொல்வார்கள். இது யுத்தம் சம்பந்தமான வசனம். யுத்தம் சம்பந்தமான காரியங்களில் தாங்களாக ஒரு முடிவை எடுக்காமல் அந்த படை தளபதிகளிடம் அந்த விஷயத்தை சொல்ல வேண்டும், அவர்கள் முடிவெடுக்க வேண்டும். அதைத்தான் இது குறிக்கிறதே தவிர மார்க்க சம்பந்தமான வணக்கங்களில் மற்றவர்களை பின்பற்ற வேண்டும் என்பதை இது காட்டவில்லை என்று சொல்வார்கள். ஆனால் அப்படி அவர்கள் யுத்த சம்பந்தமான விஷயத்தை மட்டும் குறிப்பதற்கான ஒரு அடையாளம் இந்த ஆயத்தில் இல்லை சகோதரர்களே. இதில் என்ன வருகிறது? அவர்களுக்கு எட்டினால் அம்ரும் மினல் அம்னி, ஏதாவது ஒரு நிம்மதி அவர்களுக்கு எட்டினால். யுத்தம் சம்பந்தமான எந்த வார்த்தையும் இங்கே இடம்பெறவில்லை. ஹர்ப் என்றோ கித்தால் என்றோ எந்த வார்த்தையும் இடம்பெறவில்லை. ஏதாவது ஒரு நிம்மதி அவர்களை எட்டினால், அவில் ஹவுஃபி, ஏதாவது ஒரு அச்சம் அவர்களை எட்டினால். இது யுத்தம் சம்பந்தமாக இறங்கிய வசனமாக இருக்கலாம். ஆனால் ஒரு ஆயத், ஒரு வசனம், அது எது சம்பந்தமாக இறங்குகிறதோ அந்த விஷயத்தில் மட்டும் அதனுடைய சட்டத்தை ஒதுக்கிக் கொள்ள வேண்டும் என்பதல்ல இஸ்லாத்தின் சட்டம். மாறாக அந்த வசனத்தின் வாசகத்தின் அகலம் எத்தனை காரியங்களை எல்லாம் உட்படுத்துகிறதோ அவை அனைத்தும் இந்த ஆயத்தின் விளக்கத்தில் உட்படுகிறது என்பதுதான் இஸ்லாமிய அறிஞர்களின் கருத்து. உதாரணமாக நீங்களே பாருங்கள். யா அய்யுஹன் நாஸ் உஅ்புது ரப்பக்கும், மனிதர்களே உங்களுடைய ரப்பை நீங்கள் வணங்குங்கள் என்று குர்ஆனில் சொல்லப்படுகிறது. இது யாரை பற்றி சொல்லப்பட்ட வசனம்? மக்காவில் வாழ்கின்ற மனிதர்களை பார்த்து சொல்லப்பட்ட விஷயம். யா அய்யுஹன் நாஸ், மனிதர்களே என்று அல்லாஹு தஆலா அங்கே குறிப்பிடுவது அந்த மக்காவில் உள்ள அந்த மக்காவில் உள்ள மனிதர்களை பற்றி. ஆனால் சட்டம் அவர்களுக்கு மட்டுமா? அல்லாஹுவை வணங்க வேண்டும் என்ற சட்டம் அவர்களுக்கு மட்டுமா இருக்கிறது? இல்லை. அந்த ஆயத் இறங்குவது யாரை பற்றியதாக இருந்தாலும் அந்த வாசகம் யாரையெல்லாம் உட்படுத்துகிறதோ, நாஸ் மனிதர்கள் என்ற வார்த்தை யாரையெல்லாம் உட்படுத்துகிறதோ அவர்களெல்லாம் இந்த வசனத்தில் உட்படுவார்கள். அல்லாஹை வணங்க வேண்டும் என்ற ஏவலுக்கு கியாமத் நாள் வரை வருகின்ற மனிதர்கள் அனைவருமே உட்படுவார்கள் என்பதுதானே இதன் விளக்கம். அதே போன்று நாம் சொன்ன வசனத்தில் யுத்தம் சம்பந்தமான எந்த வார்த்தையும் வசனத்தில் இடம்பெறவில்லை. வசனத்தில் பொதுவாக எந்த ஒரு நிம்மதி, எந்த ஒரு அச்சம் அவர்களை எட்டினால் என்று மட்டுமே பார்க்க முடிகிறது. எனவே அது யுத்தம் சம்பந்தமான காரியமாக இருந்தாலும், தொழுகை சம்பந்தமான காரியமாக இருந்தாலும், குடும்ப வாழ்க்கை சம்பந்தமான காரியமாக இருந்தாலும், வியாபாரம் சம்பந்தமான, தொழில் சம்பந்தமான எந்த காரியமாக இருந்தாலும் அவர்களுக்கு ஒரு காரியம் எட்டும் போது அதை மக்களுக்கு முன்னால் இதனுடைய சட்டம் இப்படித்தான், இந்த வசனத்தில் இப்படி பார்க்க முடிகிறது, இந்த ஹதீஸில் இப்படி பார்க்க முடிகிறது, எனவே இதுதான் விளக்கம் என்று பகிரங்கப்படுத்திவிடக் கூடாது. மாறாக ஒரு ஆயத்துடைய விளக்கத்தை தெரிய வேண்டும் என்று சொன்னால், ஒரு ஹதீஸுடைய விளக்கத்தை தெரிய வேண்டும் என்று சொன்னால் லட்சக்கணக்கான மற்ற ஹதீஸ்களை பார்க்க வேண்டியிருக்கிறது, ஆயிரக்கணக்கான மற்ற ஆயத்துகளை பார்க்க வேண்டியிருக்கிறது. எனவே அவர்களில் நின்றும் அவர்களில் நின்றும் ஆராய்ச்சி செய்யக்கூடிய மனிதர்களின் பக்கம் அவர்கள் திருப்புவதாக இருந்தால் அவர்கள் அதை விளங்கிக் கொள்வார்கள். எனவே பேசுவதற்குரிய திறமையை பெற்றவர்கள் எல்லாம், மொழிபெயர்ப்பை வாசிப்பதற்குரிய திறமையை பெற்றவர்கள் எல்லாம் மார்க்க சம்பந்தமான காரியங்களில் முடிவெடுக்க முடியாது. தகுதியானவர்களிடம் மட்டும்தான் அந்த காரியம் ஒப்படைக்கப்படுகிறது என்பதை இந்த வசனம் தெளிவாக சொல்கிறது. சகோதரர்களே, நாம் இன்று பின்பற்றுகின்ற இமாம்கள் 12 நூற்றாண்டுகளாக முஸ்லிம் உலகம் ஒட்டுமொத்தமாக ஏகோபித்த கருத்தின் அடிப்படையில் ஒற்றுமையான முறையில் பின்பற்றிக் கொண்டிருக்கின்ற இமாம்கள் எல்லாம் தகுதியானவர்கள், பொருத்தமானவர்கள். அல்லதீன யஸ்தம்பித்தூனஹு மின்ஹும் என்ற அல்லாஹ்வுடைய இந்த கட்டளை, அல்லாஹ்வுடைய இந்த தகுதியை மிகவும் பூரணமான முறையில் பெற்றவர்கள்.
எனவே